ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் தக் லைஃப் இந்தியன் 2 படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்றத தொடர்றதுக்கு வந்து இனிமேல் யாருமே இல்லை, கூலியில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் போயிட்டார், அஜித்தும் வந்து அந்தளவுக்கு படம் பண்ணல, கமல்ஹாசன் அவர்களும் டிசாஸ்டர் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு இதுதான், கமல் சாருக்கு 2 படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்கிறது ஓகே, சரி, கிரிட்டிக்கலாக வந்து படம் வந்து போகல. பட் கலெக்ஷன் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் தான் 2 படம் வந்து ஈட்டியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இந்தியன் 3 பட்ஜெட் வந்து 400 கோடிக்கு மேலே, இந்தியன் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேட்டலைட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இந்தியன் 3லேயும் வந்து சேட்டலைட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னும் தேட்டர் கலெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போட்ட காசு வந்துடும். ஸோ போட்ட காசு வராமல் இருந்தால் தான் கண்டிப்பாக டிசாஸ்டர் ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, படம் வைஸ் வந்து நம்ம ஒத்துக்கலாம், ரைட், ஓகே. சங்கருடைய பெஸ்ட்டாக இந்தியன் 2 அமையலை, மனிதத்தினுடைய பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அமையலை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை தான். சரி, இந்த 2 படத்தை வச்சு கமல் சாரோடைய கேலிவரை நீங்கள் டிசைட் பண்ணிட முடியுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஒரு இமேஜ் வந்து நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் எத்தனை அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வாங்கியிருக்காரு. எவனாவது ஒரு நடிகை இவ்வளோ அவார்டை கையால் தொட்டு கூட பார்த்துருப்பானா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அவார்டு வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றதுல அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா போதும். கமல் சார் வந்து சார் ஆக்டராக பயங்கரமாக வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் சரி, ஆர்ட் ஃபிலிமும் சரி, ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக பண்ணது கமல் சார் தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ சும்மா ஒரு 2 படம் போயிடுச்சு அப்படின்றதுக்காக கமல் சாரை வந்து பார்த்தீங்கன்னா எடை போடாதீர்கள், அது வேறு மாதிரி அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு காணொலி நான் வந்து, ஏன்னா நிறையா இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது, என்ன ஒன்றுமே இல்லையே, அவ்வளோதான் கமல் சார் முடிஞ்சா, சோழி முடிஞ்சா அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. டேய், யாரா நீங்கள் படித்த ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அபிஷேக் பச்சன் அவர்கள் கமல் சார் வந்து நான் ரொம்ப பார்த்து வியந்திருக்கேன். ஏன்னா ஆர்ட்லேயும் ஒரு நாயகன் மாதிரி ஒரு படம் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கமர்ஷியலாகவும் நிறையா படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஹிட்டு கொடுக்க முடியும். ஸோ இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரில. வேறு எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டும் வந்து கமல் சார் லெவலுக்கு பண்ணது கிடையாது அப்படின்றத ஆணித்தரமாக வந்து பேசியிருக்காரு. ஸோ அதனாலேயே நான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஹிந்தி நடிகர் அபிஷேக் பச்சன் சொல்லியிருக்காரு. சரி, ஹிந்தி நடிகர் சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஹாலிவுட் நடிகர் சொன்னால், எட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் நடிகர், அவர் என்ன சொல்கிறாருன்னா கேப்டன் மில்லரில் நடிச்சிருக்காரு. அப்புறம் அகஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவா அர்ஜுன்லாம் நடிச்சிருந்தாங்க, அந்த படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மாஸ்டர் அவர் வந்து கமல் சார் தான். அது மட்டும் இல்லை, அவர் என்னுடைய ஃபேவரட் ஆக்டர், அவர் கிரேட் டான்ஸர், என்னுடைய மாஸ்டர். சினிமாவும் யாருமே வந்து அவரை மாதிரி பெட்டராக எனக்கு தெரிஞ்சு பண்ணது கிடையாது. அவ்வளோ தூரம் வந்து பெட்டர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கிட்டே இருக்கும். அவரை மாதிரி பெட்டராக நான் ஒரு ஆக்டரை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எட்வர்ட் சொல்லியிருக்காரு, ஹாலிவுட் ஆக்டர். ஸோ அந்தளவுக்கு கமல் சாரோடைய ஒரு நடிப்பு திறமை அப்படிங்கிறது உலக அளவில் நமக்கு வந்து ரசிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ ஆஸ்கார் கமிட்டியில் ஆஸ்காரை வந்து செலக்ட் பண்ணி எந்த படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு உட்காரக்கூடிய ஒரு பொறுப்பில் கமல் சார் வந்து இருக்கார் அப்படிங்கிறதை பார்க்கும்போது அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வட்டம் போயிட்டு வந்தாலே போதும், வேறு லெவலில் அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓட்டு கூட போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து கேஷ் பண்ணலாம் ஓட்டு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கல்கி பாகம் 2 இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சார் வந்து வில்லன் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்ட் 1ல் சொல்லியிருந்தாங்க. இப்போது ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வில்லன்லாம் கிடையாது, ஹீரோ அப்படின்றாங்க. என்னையா சொல்கிறேன்? ஆமாங்க, பிரம்மா அப்படின்ற உடைய 5வது ஹெட்டு. ஸோ 5th ஹெட் ஆஃப் பிரம்மா அப்படிங்கிறது தான் கமல் சாருடைய சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டரு. ஸோ அவர் வந்து ஹீரோ தான். பிரபாஸு அதெல்லாம் வந்து 1வது பாட்டில் அப்படி காமிச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹீரோயிசம்காக தான். மற்றபடி கமல்ஹாசன் அவர்கள் தான் கல்கி பார்ட் 2ல் ஹீரோ. ஸோ இது ஒரு புதிய திருப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் ஆகுது. பட் உண்மைத்தன்மை அப்படிங்கிறது தெரியல, டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். பட் எல்லாம் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும் பொழுது, ஹிஸ்ட்ரி அப்புறம் வந்து இந்த மாதிரி அவர் சொன்ன அந்த கதையில் கமல் சார் கேரக்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே கமல் சார் அஸ் அ
யாஸ்கினா ஹீரோவாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம கமல் சாரை பற்றி புக் எழுதினார்ல ஹரிஹரன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து ஒரு திரைப்பட கல்லூரி மற்றும் பள்ளி கட்டுவதற்காக ஒரு இடம் வந்து வாங்கி வச்சுருக்காராம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய இடம், ஏக்கர் கணக்கில். அதில் வந்து பள்ளி கல்லூரி எல்லாம் சேர்த்து கட்டி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அது கூடிய விரைவில் நடக்க போகுது, அது என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அது கட்டுமானம்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த திரைத்துறையில் எப்படி எடுக்கிறது படம் அப்படின்றத கற்றுக்கணும். அதனுடைய முன்னேற்பாடாகத்தான் நான் இந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே சினிமா கற்றுக்கணும் அப்படின்னா கேஹெச்சோட இன்ஸ்டியூட், ஸோ அதில் என்ன பேர் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. பட் இருந்தாலும் இது ஒரு ஆசை, அதுக்காக இடமும் பார்த்தாச்சு, வேலைகள் முதற்கட்ட வேலைகள் தொடங்கி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவல் சம்பவம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் மற்றும் கமலஹாசன் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறதா ஒரு ரூமர் இருக்குது. அது மேபி பஞ்சதந்திரம் 2 இருக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். பட் இந்த 2 அப்படிங்கிறத வச்சாலே படம் வந்து அந்தளவுக்கு ராசி இல்லாமல் போகுது அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடாக இருக்குது. பட் கே.எஸ். ரவிக்குமார்ங்கிறது அவர் எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் தான், நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க கமல் சார் கூட. இப்போதைக்கு நிலைமைக்கு எனக்கு கேட்டிங்கன்னா அந்த படம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஏன்னா கமல் சார் ஒரு ஃப்ரெஷ் டேரக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுடைய அந்த ஸ்டஃப் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மேட்ச் ஆகாமல் போகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் கமல் சார் சொல்லியிருந்தார் 1 இயர்க்கு அப்புறம் மருதநாயகம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருதநாயகம் அப்படின்றது கமல் சார் மைண்டில் இருக்குது. பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா இப்போ வந்து கமல் சார் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 2 படம் வந்து ஒரு மக்களால் அவ்வளோ தூரம் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னோடனே அவ்வளோ பெரிய பட்ஜெட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரில. ஸோ சூரன்குமார் அவர்கள் சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் தான் வந்து இப்போதைக்கு பயங்கர ஹாட்டாக போயிட்டுருக்கு டாப்பிக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், பட் எது அமையுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியல. அதனால் ஸோ லெட்ஸ் வெயிட் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து கமல் சார் மணிரத்னம் போதையில் இருந்தாங்க, அதனால் இந்த தக் லைஃப் படம் வந்து ஒழுங்காக எடுக்கலை. சுஜித்ரா சொன்னாங்க தெரியுமா, கமல் பார்ட்டியில் வந்து போதை இருக்குது அப்படின்ட்டு. ஏங்க அந்த பார்ட்டியில் போனவங்க எல்லாருமே ஹாப்பி பர்த்டே பார்ட்டியில் கமல் சார் வச்சு அமீர் கான்லேருந்து சூர்யா இருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அதில் போனவங்க, அதாவது தனஜெயங்க அவர்கள் போயிருக்கார் ப்ரொடியூசர், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே, இந்த பொண்ணு சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு. ஸோ சும்மா வந்து பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக 4 பேர் அப்படி சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஹைப் கிடைக்கும், இல்லை அதை வச்சு நம்ம 4 பேர் இன்டர்வியூ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொம்பளை வந்து ரொம்ப கேவலமாக நடந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு தெரிஞ்ச செய்தி கொஞ்சம் தான், அதில் வந்து சுற்றி விடுறது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி சுசித்ரா அவர்கள் சீசன் 4 கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கொஞ்சம் அரட்டி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் அவங்ககிட்ட. உடனே அவங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் பலி வாங்குறாங்களா அப்படிங்கிறது தெரில. அந்த மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது. சும்மா போதையில் படம் எடுத்தாங்க, பார்ட்டியில் போதை இருந்தது அப்படின்ற மாதிரி சும்மா உருட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் அவர்கள் அந்த பார்ட்டிக்கு போனவரே வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது, ஏமா நீ வந்து மூடிட்டு போமா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்து 46 வருஷம் கல்யாணராமன் இன்னைக்கு. ஸோ ஜிஎன் ரங்கராஜன் அவர்கள் இயக்கத்தில் அடுத்தடுத்து ஒரு 3 படங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இயக்கியிருந்தாராம். அதில் வந்து கமல் சார் வந்து இவருக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால அவருடைய சம்பளம் வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் இலவசமாக மகராசன் அப்புறம் வந்து இந்த படங்கள்லாம் வந்து நடித்து கொடுத்தார் அப்படின்ற மாதிரி ரொம்ப மெய் சிலிர்த்து வந்து சொல்லியிருந்தார். ஸோ கமல் சார் அஸ் அ டேரக்டராக எத்தனை பேர் தூக்கி விட்டுருக்காரு. அவர் வந்து காசு இந்த மாதிரி பணம் அதை வச்சு யாரையும் கேட்டகரைஸ் பண்ணதில்லை. எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும், இல்லை ஒருத்தர் கான்டாக்ட் வேணும் அப்படின்னா கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள கைவிட்டதே இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாகவே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு பெரிய டேரக்டரா, இல்லை அதெல்லாம் தேவையில்லாதது, கமல் சார்கிட்ட விசுவாசமாக இருந்தாங்க, இல்லை அவங்க வந்து ஏதாவது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து என்றைக்குமே கைவிட்டதில்லை அப்படின்றத இதன் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். குட் பை.